அன்புடை நெஞ்சங்களை, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 141. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். நீங்கள் எந்த மாதிரியான குத்து சண்டை வீரர்? வாட் கைண்ட் ஆஃப் பாக்ஸர் ஆர் யூ? தத்துவம் என்றால் என்ன? வர இருப்பவற்றுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல் என்று அது அர்த்தமா? அந்த அர்த்தம் எதையும் தாங்கிக் கொள்ள என்னை நான் தயார்படுத்திக் கொள்வேன் என்றால், பிறகு எது நிகழ்ந்தால் எனக்கென்ன என்று கூறுவதற்கு சமம் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? ஒரு குத்து சண்டை வீரர் தன் எதிராளியிடமிருந்து சில குத்துகள் வாங்கிவிட்டதால் வளையத்திலிருந்து வெளியேறுவதை போன்றது அது. உண்மை, எந்த பின்விளைவும் இல்லா அந்த குத்து சண்டை வளையத்திலிருந்து உங்களால் வெளியேறிவிட முடியும். ஆனால் ஞானத்தின் தேடலை கைவிடுவதால் யாருக்கு என்ன லாபம்? அப்படியானால் நாம் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சோதனையிடமும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? இதற்காகத்தான் நான் பயிற்சி செய்துள்ளேன், ஏனெனில் இது என் சுய ஒழுங்கு சம்பந்தப்பட்டது என்கிறார் எபிக்டெட்டஸ் டிஸ்கோர்ஸ் என்ற நூலில். இது நாம் கால்பந்து உருவகங்களை பயன்படுத்துவதைப் போல ஸ்டாய்க்குகள் குத்து சண்டை மற்றும் மல்யுத்த உருவங்களை பயன்படுத்த விரும்புகின்றனர். இன்று நாம் கால்பந்து உருவகங்களை பயன்படுத்துவதைப் போல ஸ்டாய்க்குகள் குத்து சண்டை மற்றும் மல்யுத்த உருவகங்களை பயன்படுத்த விரும்பினர். பண்டை காலத்திலும் ரோமிலும் கலப்பு தற்காப்பு கலைகளை பயில்வது ஆண்மைக்கான ஓர் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஸ்டாய்க்குகள் சண்டையை குறிப்பிடுவதற்கு காரணம் அவர்களுக்கு தெரிந்தது அதுதான். காயப்பட்டிராத செல்வ செழிப்பு பலவீனமானது. போட்டி வளையத்தில் அது எளிதாக தோற்கப்பட்டு விடும் என்று எழுதியுள்ள செனேகா, ஆனால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களோடு சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற ஒருவருடைய தோல் துன்பத்தால் காய்த்து போயிருக்கும். அவன் ஒருபோதும் தன் முயற்சியை கைவிடுவதில்லை என்று கூறுகிறார். எபிக்டெட்டஸும் அதைத்தான் கூறினார். நீங்கள் தாக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக நீங்கள் குத்து சண்டை வளையத்தோடு வெளியேறினால் எந்த மாதிரியான குத்து சண்டை வீரர் நீங்கள்? அந்த விளையாட்டின் இயல்பு அதுதான். தொடர்ந்து சண்டையிடுவதிலிருந்து அது உங்களை தடுக்கப் போகிறதா?